ஹலோ நண்பா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ Yamahaல ரீசெண்டா லான்ச் ஆன FZX 150 அப்படிங்கிற பைக் வந்துட்டு நம்ம வாங்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் பண்ண போறோம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பைக் வந்து XSR மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்துட்டு நல்லா தான் ப்ரோ இருக்கு, இந்தியாவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொன்னது யாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த பைக்கை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த பைக்கை நான் இப்போ வாங்குற மாதிரி இருந்தா இந்த பைக்கை நம்ம இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பைக்ல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. ஸோ நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின்ல இருந்து வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு FZ மாடல்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணாங்களோ அதே சேம் இன்ஜின் தான் இந்த பைக்லயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு FZல அதாவது FZ பைக் வந்துட்டு ஓட்டுனவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல என்ன மாதிரியான பவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ சேம் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த FZX 150 அப்படிங்கிற பைக்ல இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் FZ அப்படினே பேர் வச்சிருக்காங்க இந்த பைக்குக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் ஸ்டைல்ல லான்ச் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் பைக் இந்த பைக் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு வேர்ல்டு வைடா. பட் நம்ம XSR பத்தி பேச வேண்டாம், அதுதான் வரல அப்படின்னு ஆகி போச்சு. ஸோ நம்ம இந்த FZX பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13.3 ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 7250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 நியூட்டன் டார்க் வந்துட்டு 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பவர் வந்து கொடுக்க போறது கிடையாது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். நீங்க இந்த பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி யூசேஜ் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத பார்த்து வாங்குங்க. ஸோ நம்ம பைக்ல வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுல வாங்கி நிறுத்தக்கூடாது. அது இல்லாம நம்ம வந்து எப்பயாவது ஒரு லாங் டிரைவ் போவோம், அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வீட்டுல வாங்கி பைக் வந்து நிக்க வைப்போம். அந்த மாதிரி இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷனுக்கும் நான் அந்த பைக்கை டெய்லி எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்டான பைக்கா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டெய்லி யூசேஜ் பண்றீங்க, நான் சிட்டிக்குள்ள டெய்லி போவேன், அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர்ஸ் நான் டெய்லி ரைட் பண்ணுவேன், நான் இல்லாட்டி காலேஜ் போவேன், இந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பைக்ல உங்களுக்கு மைலேஜ், ஏன்னா FZயோட இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மினிமம் 42 பிளஸ் தாங்க கொடுக்கும். கண்டிப்பா 45 பிளஸ் கொடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு 120 அவ்வளவுதான் போகும். ஏன்னா 120க்கு மேல போறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா FZ இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு சொல்ல வரல. இந்த பைக்கோட ஸ்டைல் தான். ஸோ இந்த பைக்கோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் ஸ்டைல் இருக்கிறதுனால அது இல்லாம ஃப்ரண்ட்ல வந்துட்டு ரவுண்டட் ஹெட் லாம்ப்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும். ஏன்னா டார்க் அண்ட் பவருமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ உங்களால வந்துட்டு ஹை ஸ்பீட்ல போக முடியும், பட் 120 பிளஸும் போகும். ஆனா அது வந்து நாட் ரெக்கமெண்டபிள்ங்க. ஏன்னா இந்த பைக்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ABS ஓடவும் கண்டிப்பா இந்த பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்பரேட்டான ஒரு ஹேண்டில் பார் அண்ட் ரைடிங் பொசிஷன்லாம் வந்துட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. டக் அண்ட் ரோல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட், அதாவது டியர் டிராப் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்க இந்த பைக்கை எடுக்கிறீங்க ஒரு 1.5 லட்ச ரூபா கூட கிடையாது, ஒரு 1.2 லேக்கு வந்து இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்ல உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ப்ளூடூத் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் போன் உங்க பைக்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க பைக்ல இருக்க ஹசார்ட் லைட் நீங்க வந்து போன்ல இருந்தே ஆன் பண்ணலாம். அண்ட் உங்களால வந்து கால் பேக் பண்ண முடியும். உங்க போனுக்கு ஏதாவது மெசேஜ் வருதா, SMS ஏதாவது வந்திருந்தா அப்படின்னா உங்க பைக்ல இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளிங்க் ஆகும். அதாவது இண்டிகேட்டர்ஸோட அந்த சிம்பிள் வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, கால் வருது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் வந்து உங்களுக்கு பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ரைடிங் எங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க உங்க போன்ல மேப்ல பார்க்கலாம். அண்ட் நீங்க எங்கெல்லாம் வந்துட்டு இந்த பைக் வந்து பார்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதாவது ஒரு பல்கா கொடுத்துருக்காங்க. ஒரு பல்கா வந்துட்டு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும்
ஒரு செட் ஆஃப் பைக், அதாவது ஒரு எல்லாமே இருக்கு ஒரு 150cc செக்மெண்ட்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க யமஹா. யமஹாவோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட், இந்தியாவோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் ரவீந்தர் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, XSR நாங்க வந்துட்டு இந்தியால கொண்டு வராதுக்கு அதாவது மிக மிக ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காஸ்ட் அண்ட் மார்க்கெட் பெனட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து கண்டிப்பா யமஹா வந்து யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்க வந்து தெளிவா தெரியுது. அண்ட் தென் உங்களுக்கு மார்க்கெட் பெனட்ரேஷன், ஸோ ஆல்ரெடி வந்துட்டு R15 MT15 எந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்துட்டு அதோட ஆதிக்கத்தை அதோட ஒரு 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 ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த XSR வந்துட்டு கண்டிப்பா கொஞ்சம் பிரைசிங் அதிகமா பண்ணி கொடுத்துருந்தாலுமே அதுக்கான ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கிறாங்க இப்பவுமே. அதனால அது சேலும் வந்துட்டு எக்கச்சக்கமா தாறுமாறா இருக்குங்கிறதுல சந்தேகமா இல்லை. ஆனா எதனால இந்த இவர் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா XSR வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 125cc கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். மற்றபடி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் LED டைல் லைட்ஸ், ஹெட்லைட் வந்து உங்களுக்கு LED வித் 3 DRLஸோட கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து மாத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபாண்ட் ஸ்டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த பைக்ல சொல்லிட்டே போகலாம். மேபி டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்காத ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்கமிங்ல அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது நெக்ஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த பைக்குக்கு டியூவல் சேனல் ABS கொடுக்க தான் போறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதுல பாக்குறோம். ஸோ யாரெல்லாம் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணலாம்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இந்த பைக்கை நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. நான் சொல்ற இந்த ஸ்பெசிஃபிகேஷன், நான் சொல்ற விஷயங்களை வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த பைக்கை நான் வாங்கலாமா வேணாவா, நான் எப்படி இந்த பைக்கை யூஸ் பண்ண போறேன், டெய்லி யூஸ் பண்ண போறேனா, இல்ல எப்பயாவது தான் யூஸ் பண்ண போறேனா, நான் லாங் ரைட் போக போறேனா, இல்லாட்டி எனக்கு மைலேஜ் எனக்கு தேவையா, அந்த மாதிரி நான் வந்து ரைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த பைக் வந்துட்டு கரெக்டா இருக்குங்க. ஏன்னா அதனாலதான் இந்த பைக்ல உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு காம்பாக்டா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சிட்டி ரைடுக்குன்னா செமையா இருக்கும். லாங் ரைட் அப்கோர்ஸ் போகலாம், பட் அதுல அந்த பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு. அதனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டாப் எண்ட், அந்த டாப் ஸ்பீட் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த பவர் டிராப் ஆகிறது கண்டிப்பாவே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் சொல்றேன், இதை வந்து நீங்க என்ன மாதிரி யூசேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இந்த பைக் வந்து வாங்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் அப்படின்னும் போது 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கண்டிப்பா 45+ வந்துட்டு மைலேஜ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸான ஒரு பைக், அதுக்கப்புறம் ஒரு புது டிசைன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல வந்துட்டு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஒரே பிராண்ட் என்னன்னா யமஹா தான். ஸோ இந்த பைக்கும் நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நிறைய பேருக்கு நீங்களே வந்துட்டு நம்மளுடைய மெசேஜ், அதாவது கமெண்ட்லயும் நான் போடுற கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எனக்கு இந்த பைக்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் நிறைய பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம XSR லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு FZ ஒரு பேஸ்ல வந்துட்டு FZ வெர்ஷன் 3யோட பிளாட்ஃபார்ம்ல இந்த பைக் வந்து லான்ச் பண்ணது நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டடா இருக்கு. பட் காஸ்ட் வைஸ்ல அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க யமஹா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆஃபிஷியலா அவங்களே சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. பட் நீங்க மைலேஜ் அண்ட் டூரிங், அதாவது நான் லாங் ரைடு போறேன் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் யோசிக்கணும். நான் டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள நான் ஓட்டுவேன், பைக் ரைட் பண்றது எனக்கு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு, ஃபியூல் எஃபிஷியன்சி எனக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த FZ 150 X150 அப்படிங்கிறது ஒரு தரமான பைக்கா இருக்கும். இதுல சேஃப்டிக்கும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு டெலஸ்கோபிக் ஃபோக், நிறைய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வந்து நட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 280 அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பைக் தாங்க. ஆனா உங்களுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறவங்க இந்த பைக்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளிய வைக்கலாம். நீங்க மற்ற பைக்கை தான் கன்சிடர் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா FZயோட பிளாட்ஃபார்ம் FZ வெர்ஷன் 3ல அதோட பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணதுனால உங்களுக்கு அதே இன்ஜின் தான் சேமா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்ங்க. ஸோ கியர் பாக்ஸ் தாங்க எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ
6 ஸ்பீட் இதே உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்துட்டு XSR மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு டாப் ஸ்பீடு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு அதை கம்மி பண்ணியிருக்கலாம், அதாவது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸா மாத்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் சூப்பர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பைக்கை என்ன நினைக்கிறீங்க, வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க நண்பா. ஏன்னா மார்க்கெட்டில் இதை தாண்டி நிறைய பைக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பஜாஜில் NS 160 இருக்கு, அப்பாச்சின்னு பார்த்தீங்கன்னா RTR 160 180, அப்புறம் RTRலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 4V இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. அப்புறம் நீங்கள் ஒரு 125 எடுத்தீங்கன்னா KTM டியூக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரீமியம் தான், பட் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். அது ஒரு 125cc இருக்கு. இந்த மாதிரி பவர் பர்ஃபார்மன்ஸ் நீங்க ப்ரீமியம் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்கமிங்ல உங்களுக்கு ஹோண்டாவும் ஒரு 125cc பைக்ஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ண போறாங்க, அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்ல அப்கமிங் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு யமாஹாலே உங்களுக்கு MT-15ஓட ஒரு டியூல் சேனல் ஏபிஎஸ் அப்டேட் வரப்போகுது. MT-யோட 25 அதாவது 250cc செக்மெண்ட் ஒரு பைக் வரப்போகுது. அண்ட் R15 வெர்ஷன் 3யோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லாட்டி வெர்ஷன் அதாவது வெர்ஷன் 4 அப்படிங்கிற பைக் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லான்ச்சஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத டைம்ல வந்து வரப்போகுதுங்க. ஸோ XSR பத்தி பேசாதீங்க, ரூமர்ஸ் பண்ணாதீங்க, ஃபேக் நியூஸ் போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. FZX 150 அப்படிங்கிற பேர்ல இந்தியால லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு யாராவது எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி FZXன்ற பேர்ல லான்ச் பண்ண போறோம்னு சொன்னாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைக்கை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்குமே தெரியாதுங்க, ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நம்ம நிறைய மேகசின்ஸ்ல ஆர்டிகல்ஸ்ல படிக்கிற அந்த ஒரு நியூஸை தான் நம்ம வீடியோவா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கூட சீக்கிரம் அடுத்த வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது நண்பா, அதை வந்துட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ தயவு செஞ்சு டெய்லி செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை. ஏன்னா எவ்ரிடே 7 மணிக்கு அதாவது ஈவினிங் 7 மணிக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு வீடியோ வந்துடும் எவ்ரிடே. ஸோ அந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஒரு புது இன்ஃபர்மேஷன் அண்ட் புது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும் போதாது, செக் அவுட் பண்ணி புது வீடியோ வந்திருக்கான்னு செக் அவுட் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.